வணக்கம். ரொம்ப ஜாலியா, நகைச்சுவையா, ஹேப்பியா அப்படிங்கிற மாதிரிலாம் நாட்கள் நகர்ந்துட்டு இருக்கு. அதுலயும் இந்த ரசிகர் மனப்பான்மை கொண்ட அவங்கெல்லாம் என்ன தெரியுமா பண்றாங்க? அவங்களோட தலைவர் எத பண்ணாலும் அது அப்படியே புளகாங்கிதம் அடைஞ்சு, பூரிப்பு அடைஞ்சு, "பாரு, பாரு, பாரு, பாரு இதுவரைக்கும் உலகத்துல யாருமே இது மாரிலாம் பண்ணதே இல்ல. எங்க தலைவர் தான் பண்றாரு." அப்படின்ட்டு புகழ் மாலை சூட்டிட்டு இருக்காங்க. கொண்டாடுறாங்க, கைதட்டுறாங்க. "இது மாரி யாராவது உண்டா?" அப்படின்னு துள்ளி குதிக்கிறாங்க. அதுலயும் மிக முக்கியமா இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம். பொதுவா அலுவலகத்துல லஞ்ச் டைம்னா என்ன பண்ணுவாங்க? அந்த சாப்பிடறதுக்குன்னு ஒரு அறை இருக்கும். எல்லாரும் டிஃபன் பாக்ஸையும், வாட்டர் பாட்டிலையும் எடுத்துக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து பேசி, சிரிச்சு சாப்பிட்டுட்டு வருவாங்க. "நேத்து என்ன சீரியல் பார்த்த? இன்னைக்கு என்ன உனக்கு வேலை? ஏதாவது சினிமாக்கு போலாமா? அப்புறம் எங்க மாமியார் இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? எங்க நாத்தனார் இப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? எங்க பக்கத்து வீட்ல இது மாரி நடந்துருச்சு தெரியுமா?" அப்படின்னு இருக்கிற கதை, இல்லாத கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு, அவங்கவங்க சாப்பாட எல்லாரோடையும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு வந்து சேருவாங்க. இதுதான் பொதுவா உலக வழக்கம். உலக வழக்கமே இதுதான். அதனால புதுசா ஒண்ணும் இங்க நடந்ததில்ல தமிழ்நாட்ல. ஆனா தமிழ்நாட்ல நம்முடைய செக்ரட்டேரியட் தலைமைச் செயலகத்துல முதல்வரோட அறையில அவர் அவரோட சேர்ல உட்காந்து, அவரோட டேபிள்ல உட்காந்து சாப்பிடுறார் டிஃபன் பாக்ஸ்ல வச்சு. அப்படிங்கிறத கொண்டாடிட்டு இருக்காங்கப்பா. இத பார்த்தா, இப்ப இன்னொரு விதம் கூட கொண்டாடிருவாங்க. பாருங்க, பாருங்க, பாருங்க. அவர் தன் கையாலேயே எடுத்து தன்னுடைய உணவை சாப்பிடுகிறார். தானே ஸ்பூன்ல எடுத்து சாப்பாட சாப்பிடுறார். தானே பல்லால மென்னுட்டு இருக்கார். தானே அத முழுங்குறார். தானே தண்ணி குடிக்கிறார். தானே கைய துடைக்கிறார். தானே, தானே, தானேன்னு இவங்க பண்ற அலப்பறைக்கு ஒரு அளவே இல்லாத மாரி போயிடுச்சு. ஏங்க தாகம் எடுத்தா தண்ணி நாம தான் குடிக்கணும். பசிச்சதுன்னா நாம தான் சாப்பிடணும். கண்ணு சிமிட்டுனா நம்ம தான் கண்ண சிமிட்டணும். மூச்சு விடணும்னா நமக்காக நம்ம தான் விட்டுக்க முடியும். எனக்காக இன்னொருத்தர நான் அமைச்சிருக்கேன்பா. அவர் தான் என்னோட பிஏ. எனக்கு பதிலா அவர் மூச்சு விடுவார். அப்படின்னு யாரும் சொல்லவே முடியாது. உலகத்துல எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தாலும், அம்பானி, அதானியா இருந்தாலும் அவங்கவங்க மூச்சு அவங்கவங்க தான் விடணும். அது மாரி எனக்கு தாகம் எடுத்தால் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் மீட்டிங்ல இருக்கேன். எனக்கு பதிலா அவர் தண்ணி குடிப்பார். அப்படின்னும் நீங்க யாரையும் கை காட்ட முடியாது. எனக்கு பசிச்சதுன்னா கூட அத பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என் பசிக்காக அவர் சாப்பிட்டாருன்னு வைங்க, என் வயிறு ரொம்பிடும். அப்படின்னும் யாரும் கதை பேச முடியாது என்னும்போது, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வந்து சாப்பிடுறாருங்கிறத உலக மகா செய்தி மாரி, உலக மகா அதிசயம் மாரி பேசுற அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கூட்டத்தினர் அதிகரித்துக் கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத பார்க்கும்போது, டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் அப்படின்னு தான் தோணுது. ஏனென்றால், ஒரு வாரமாக தமிழ்நாட்டில் வேற எந்த வேலையும் நடக்கல. அமைச்சரவை அமைக்கப்படாததால் எந்த வேலையும் நடக்கவில்லை. இன்றைக்குத்தான் குறிப்பாக 10 அமைச்சர்களை நியமித்திருக்கிறார்கள் அவரவர்கள் துறைக்காக என்னும்போது, இவர்கள் இனிமேல் அந்த துறை சார்ந்த நடவடிக்கைகளை செய்து, கூட்டங்களை நடத்தி, அதற்கப்புறம் மக்களுக்கான சேவைகளை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஸ்தம்பித்தது அந்த அரசு எந்திரம் ஸ்தம்பித்ததுதான் என்பதை மீண்டும் மீண்டும் உணர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. என்னன்னா, பரப்புரையின் போது அவர்களுடைய தலைவர், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்ன சொன்னார்? சிஎம் சார், தமிழ்நாட்டு மீனவர்கள்லாம் இலங்கையால் கைது செய்யப்படும் போது நீங்கள் உட்கார்ந்து கடிதம் மட்டும்தான் எழுதுவீங்களா சிஎம் சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நம்முடைய பிரதமருக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் கடிதம் எழுதியிருக்கிறார். என்ன என்றால், தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், அதை தடுப்பதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்பதாக. இது புரியுதா இப்போ? ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான பிரச்சனையில் மாநிலங்கள் தலையிட முடியாது. ஒன்றிய அரசு மட்டும்தான் அதில் செயல்படுத்த முடியும். ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய வெளியுறவுத்துறை மூலமாகத்தான் நீங்கள் நேரடியாக எதையும் செய்ய முடியாது. ஒன்றிய அரசின் வெளியுறவுத்துறை மூலமாகத்தான் எந்த நடவடிக்கை என்றாலும் எடுக்கப்பட வேண்டும். அதனாலதான் முந்தைய திமுக அரசில், முந்தைய திராவிட மாடல் ஆட்சியில், முந்தைய மாநில முதல்வர், எங்களுடைய தலைவர் திரும்ப திரும்ப கடிதம் எழுதினார் நம்முடைய ஒன்றியத்தில் நம்முடைய பிரதமருக்கு. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர இன்னும் ஒன்று மிக முக்கியமா,
அந்த மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்பதை 15ஆம் தேதி போடுவதா வேண்டாமா அத்தனை மகளிர் வங்கி கணக்கிலும் என்கின்ற பெரிய ஊசலாட்டம் இருந்தது. எங்களுடைய தலைவர் முதல் நாளே எச்சரிக்கை செய்தார். அதை நீங்கள் போடவில்லை என்றால் தமிழ்நாட்டில் பெண்கள் அத்தனை பேரும் அதிர்ச்சிக்கு உள்ளாவார்கள், கவலைக்கு உள்ளாவார்கள், வருத்தப்படுவார்கள். அதை மட்டுமாவது நீங்கள் செய்யுங்கள் என்ற பின்பு இதை பற்றிய மறுபரிசீலனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு காரணத்தை சொன்னாலும் 15ஆம் தேதி அத்தனை மகளிர் கணக்கிலும் இந்த 1000 ரூபாய் உரிமை தொகை என்பது வரவு வைக்கப்பட்டது என்றால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களை இந்த அரசு தொடர்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை தவிர மிக முக்கியமா திரும்ப 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 பதவியேற்கும் விழாவில் கூட முதல்வர் சொன்னது இதுதான். தமிழ்நாட்டு கஜானாவில் எதுவுமே இல்லை, கடன் தான் இருக்கிறதை தவிர கஜானாவில் எதுவும் இல்லை, கடன் தான் வாங்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்வது என்ன தெரியுமா? கடன் வாங்காமல் எந்த நலத்திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது என்று சொல்கிறார். அப்படின்னா உங்களுக்கு புரிதல் இல்லாத காலத்தில் நீங்கள் திமுக அரசின் மீது குற்றச்சாட்டுகளாக வைத்தீர்கள். அந்த குற்றச்சாட்டுகள் எதுவுமே நியாயமில்லை, அதைத்தான் நீங்கள் இப்போது பின்பற்றுகிறீர்கள் என்பது புரிகிறதா? அப்போ இந்த மாதிரி நீங்கள் எல்லாவற்றையும் மடைமாற்றம் செய்கிறீர்கள் என்பதை மக்கள் கவனித்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் கோட் போட்டுட்டு வர்றார் பாருங்க. அது ஒரு புதிய பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறாங்க. ஒன்று இருக்கு கேட்கறதுக்கு, சென்னை மாதிரி அல்லது தமிழ்நாடு மாதிரி அல்லது இந்தியா மாதிரி வருஷத்துல 12 மாசம் இல்ல 14 மாசம் வெப்பம் கொப்பளிக்கின்ற ஒரு நாட்டில் கோட் சூட் என்பது ஒரு மிக 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 ஆடம்பரமான ஒரு உடை இல்லையா? மிக 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 பொருத்தமில்லாத ஒரு உடை இல்லையா? இப்படியான ஒரு வெப்ப தேசத்தில் கோட் சூட் என்பது திருமணத்தில் அல்லது திருமண வரவேற்பில் அணிகின்ற ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒருவேளை அணிகின்ற ஒரு உடைதானே தவிர எல்லா வேளையும் பவர் ட்ரெஸ்ஸிங் என்று சொல்லிக்கொண்டு அந்த கோட் சூட்டை போடுவது என்பது பொருத்தமில்லாததாக இருக்கிறது அப்படின்னு பொதுமக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதையும் நீங்க குறிப்பில் எடுத்துக்கோங்க. அதை தவிர மிக முக்கியமாக 10 அமைச்சர்களை இன்றைக்கு இலாக்கா ஒதுக்கி இருக்கிறார்கள். ஏன் முதலில் ஓடி வந்து ஆதரவு கரம் நீட்டிய காங்கிரசுக்கு 2 அமைச்சர் பதவியை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார்கள். அதை ஏன் இன்னமும் நிறைவேற்றவில்லை என்றால் என்ன காரணம்? எங்க தலைவர் அதெல்லாம் பண்ணிடுவாருங்க, அவர் யாருக்குமே பயப்பட மாட்டாருன்னு உடனே சொல்லுவீங்க. ஆனால் காங்கிரசுக்கு பதவி கொடுத்தால், காங்கிரசுக்கு அமைச்சரவை கொடுத்தால், காங்கிரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தால் பிஜேபியின் கோபத்துக்கு ஆளாக நேரும், பிஜேபியின் குடைச்சலுக்கு ஆளாக நேரும், பிஜேபியின் அழுத்தத்துக்கு ஆளாக நேரும் என்பதனால்தான் இன்னமும் காங்கிரசுக்கு அமைச்சர் பதவியை கொடுக்காமல் தவிக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மால் என்றால் பொதுமக்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே மாதிரி எடப்பாடி அவர்களின் தலைமையில் ஒற்றுமையாக இருந்த அந்த அதிமுகவை 2ஆக உடைத்திருக்கிறார் இன்றைய முதல்வர் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர்களிலிருந்து எத்தனை பேர் தன்னுடைய கட்சியில் வந்து சேருவார்கள், தன்னுடைய அரசியல் வந்து சேருவார்கள் என்பது தெரியாததால் தான் அவர்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இந்த அரைகுறை 10 அமைச்சர்களை மட்டும் நியமனம் செய்கின்ற 10 அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குகின்ற அரைகுறை வேலையை செய்திருக்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர். என்னும்போது பொதுமக்கள் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். என்ன தெரியுமா? சட்டமன்றத்துல அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டார், ரீல்ஸ் ஆட்சி செய்யாதீர்கள், ரியல் ஆட்சி செய்யுங்கள் என்று. உடனே முதல்வர் எழுந்து நின்று என்ன தெரியுமா சொன்னாரு? எங்களுடையது குதிரை வேக ஆட்சி தானே தவிர குதிரை பேர ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அந்த அதிமுக அந்த எம்எல்ஏக்கள் இங்கே வந்து சேர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்குமான அந்த அமைச்சர் பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்னமும் முழுமையாக கிட்டத்தட்ட 43 அரசு துறைகள் இருக்கின்றன, அத்தனைக்கும் சேர்த்து அமைச்சர்களை நியமிக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்க வேண்டும். அப்படி இல்லாமல் வெறுமே 10 துறைக்கு மட்டும் ஒதுக்கிட்டு மீதி எல்லா துறையும் அப்படியே நட்டாற்றில் விட்டுவிட்டால் அரசு எந்திரம் ஸ்தம்பித்து போகும் என்பதை தமிழ்நாடு அரசு புரிந்து கொள்ள வேண்டும். அரசு எந்திரம் ஸ்தம்பித்து போகுதல் என்பது
வெறுமே அலுவலர்கள், அதிகாரிகள் சேர்ந்த விஷயம் அல்ல. தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் நிலம், தமிழ் மண், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு, தமிழ் சுகாதாரம், தமிழ் கல்வி, தமிழ் பொருளாதாரம், தமிழ் வேலைவாய்ப்பு எல்லாமாக சேர்ந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியும் தடைபடும் என்பதை இன்றைய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை பொய்த்து போகுமா, நிலை நிற்குமா தெரியவில்லை. வணக்கம்.